ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அங்குமிங்கு நோய்களும் வியாதிகளும் வாதைகளும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன். அவர் புல்லில் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டனை கொண்டு போய் விடுகிறார். நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி ரட்சிப்பை காணும்படி செய்கிறார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பாதுகாப்பான உம்முடைய வசனங்களுக்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய அற்புதங்களுக்காக, உம்முடைய அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே அந்த பெயர் பிரஸ்தாபத்துக்காக ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபா பெயர் பிரஸ்தாபத்துக்காக ஸ்தோத்திரம். குடும்பம் மருத்துவர், ஓ எஸ் லார்ட். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள், எத்தனையோ எங்களுக்கு வந்த பொழுதும் கர்த்தர் எங்களுக்கு பலனாய் இருந்தீர், சுகமாய் வாழ பண்ணிருக்கிறீர், சுகமாய் தங்கிருக்க பண்ணுகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். தேவைகள் இருப்பினும் சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினாயிருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லி இருக்கிறீர் அல்லவா? அப்படி குறைவில்லாமல் எங்களை காத்துக்கொள்ளும். நடத்துங்க, கிருபையாய் நடத்துங்க, அதிசயம் செய்து நடத்துங்க. இந்த நாளில் ஒரு நல்ல செய்தி வரட்டும் ஆண்டவரே. இந்த கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இந்த பாடலின் ஒரு சரணங்கள், 2 சரணத்தை நாம் பாடலாம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா போராட்டத்துக்கும் ஒரு முடிவு. நேற்று நாம பார்த்தோம் இல்ல, மோசே செய்த காரியம், அது கர்த்தர் அவனுக்கு ஆவியிலே உணர்த்தின காரியம். கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்க, உன் கைகளை உயர்த்தி, உன் கோலை உயர்த்தி பிடி, செங்கடலை தண்ணீரை பிளந்து விடு. இப்ப கையை உயர்த்தி நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய வல்லமை நம்மேலும், நம்ம குடும்பத்தார் மேலும், நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் மீதும், அந்த மோசே மாத்திரமல்ல, மோசேயின் குடும்பம் மாத்திரமல்ல, அவருடைய மனைவி பிள்ளைகள் மாத்திரமல்ல, மீரியாம் அல்ல, ஆரோன் மாத்திரமல்ல,
அந்த எல்லா இஸ்ரவேலருக்கும் ஒரு வழி திறக்கப்பட்டது. பார்வோன் அழிக்கப்பட்டான். காரணம், அவன் கைகளை உயர்த்திடுறான். உயர்த்துங்க, எவ்வளவு நேரம் உயர்த்த முடியும் உயர்த்துங்க. எல்லா ஆத்ரட்டிஸும் நிர்மூலமாகட்டும், ஆத்ரட்டிகள் குணமாகட்டும், எல்லா கழுத்து வலிகள் மாறட்டும், எல்லா கால் வலிகள் மாறட்டும். கையை உயர்த்துங்க. சலிக்க மட்டும் உயர்த்துங்க. வறுமை நீங்கட்டும், கடன் மாறட்டும், வியாதிகள் மறையட்டும், கட்டிகள் விலகட்டும், கேன்சர்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சிறுநீரக கோளாறு இயேசுவின் நாமத்திலே சுகமடைவதாக. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அதிசயம் செய்யுங்க. திருமணம் ஆகட்டும், குழந்தை பேரு உண்டாகட்டும், திருமணத்தில் பெரிய அதற்கான முயற்சிகளை எடுக்கிற அந்த இருதயங்களை கர்த்தர் பாருங்க. கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. தெளிவா பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றிலே 5 பெண்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 5 யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? ரைட், வெரி குட். இப்போ முதலாவது நம்ம தாமாரை குறித்து சனிக்கிழமை என்று நம்ம பார்த்தோம். மண்டே நேற்று நாம இனி எகிப்தியனை நீ காண்பதில்லை ஆண்டவர் சொல்றார். இனி எகிப்தியனை நீ காண்பதில்லை. ரைட். இப்போ மத்தேயு 1ஆம் அதிகாரம், Matthew chapter 1 verse 5. சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றான். ராகாப் திடீரென்று ஒரு பெண், இன்னொரு பெண் தாமாரை பார்த்தோம். தாமாராவது அது ஒரு யூத வம்சத்திலும் கலாச்சாரத்திலும் வருகிற ஒரு பெண்ணாக இருக்கலாம். ஆனா எந்த விதத்திலும் கனெக்ஷனே இல்லாத ஒரு பெண் ராகாப். எரிகோ மதிர்ச்சுவற்றில் மேலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண். அது வேதாகம் இப்படி அவளை விளக்குகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். விபச்சாரி என்று சொல்லப்படுகிறது. அதுவும் 25 அடி எரிகோ மதில் சுவர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 24 feet. ஒரு வீடே 15 அடி தான், ஒரு சிங்கிள் வீடு. அது ஒரு 2 வீடு அளவுக்கு அபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஒரு பெரிய காம்பவுண்டு. அகலமும் அந்த காம்பவுண்ட் மேல ஒரு வீடு கட்டினா அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அகலமான 2 ரதங்கள் போய் வருகிற அளவுக்கு வழியுள்ள ஒரு வீட்டில் அவள் தங்கினாள். அது ஒரு டூரிசம் பிளேஸ். ஆக்சுவலி டூரிசம் பிளேஸ்னால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்க இந்த விலை மாதர்கள் தங்குகிற ஒரு களியாட்டங்கள் அல்லது கேளிக்கை விடுதிகள் ஒருவேளை மேலே கட்டி வைத்திருந்தாங்களா என்று தெரியாது. ஆனால் எரிகோ இருப்பது, எரிகோ விழுந்தது, எரிகோவின் மதிர்ச்சுவர் விழுந்தது எல்லாம் வரலாற்று உண்மை. அதை அகழ்வாராய்ச்சிகள் தோண்டி எடுத்துட்டாங்க. எனவே ராகாப்பும் அந்த இடத்துல வசித்து வந்தாள். அந்த நிகழ்ச்சியை நாம ஜாஷுவால நாம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்தை இங்க எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப ஹிஸ்டரிக்குள்ள போகாம டைம் வேஸ்ட் பண்ணாம உங்களை எல்லாருக்கும் தெரியும் என்பதனால வேவு பார்க்கும்படி மோசே 2 பேரை அனுப்புகிறார். ஒன்று யோசுவா, மற்றொருவர் காலேப். இந்த 2 பேரை வேவு பார்க்கும்படி அந்த எரிகோ பட்டணத்துக்கு அனுப்புகிறார். சரிங்களா? அப்படி அவர்கள் பிரவேசித்த உடனே அந்த மதிர்ச்சுவலை சுற்றி பார்த்திருப்பாங்க. ஈவன் ஊருக்குள்ளே கூட சென்று பார்த்திருப்பாங்க. ஏன்னா பகல் நேரம் முழுவதும் அந்த கதவுகள், எரிகோவின் வாசல்கள் திறந்திருக்கும். போகலாம், டூரிஸ்ட் போகலாம், வெளியாட்கள் போகலாம். ஆனாலும் அவர்கள் கேள்விக்குட்படுவார்கள். போனாங்க, பார்த்தாங்க, அவங்களுடைய இராணுவ தளவாடங்கள் எல்லாம் பார்த்தாங்க, அவங்களுடைய அதிகார பலங்கள் பார்த்தாங்க, அவங்க எந்த இடத்துல
இராணுவங்களை நிற்க வைத்திருக்கிறாங்க, அவங்களுடைய படை பலம் என்ன, அவருடைய குதிரை பலம் என்ன, அவருடைய ரதங்கள் எத்தனை இருக்கின்றன என்பதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் மாலை வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ராத்திரியிலே 2ஆம் வசனம் பாருங்க, இஸ்ரேல் புத்திர சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கு வந்தார்கள். அங்க வந்து பிரவேசித்ததுக்கு முந்தி வசனம், ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். சரிங்களா? முதல்ல அந்த ராகாப் அந்த வீட்டில அவர்களுக்கு இடம் கொடுத்தார். அதன் பிறகு ராகாப்பிடத்துல வந்து கேட்கிறாங்க, அந்த செய்தி அவங்களுக்கு போய் சேருது. ஏன்னா உளவுல அவங்க ரொம்ப உளவு பார்க்கறதுல அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. ஏன்னா அவ்வளவு ஃபார்ட்டிஃபைடு சிட்டியை பில்ட் பண்ணவங்க, உள்ள வேறு ஆட்கள் வந்தது போனது எல்லாம் தெரியுது அவருங்க. அவங்க எங்க போனாங்க, எங்க தங்குறாங்கன்னு முதற்கொண்டு அவர்களுக்கு உளவு செய்தி வந்திருக்கிறது. அங்க வந்து அவங்க வந்து திருப்பி அவங்க வந்து கேட்கிறாங்க, இங்க சொல்லப்பட்டது, அப்போது எரிகோ ராஜா ராகாப்பில் ஆள் எழுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷர் வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னார்கள். அந்த ஸ்திரீ அவ 2 மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து மைதான், என்னிடத்தில் மனுஷர் வந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனுஷர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவளை சீக்கிரம் போய் தேடுங்கள், நீங்கள் அவளை பிடித்து கொள்ளலாம் என்றாள். சொல்ற, இந்த போயிட்டாங்க, சீக்கிரம் போங்க, அவளை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன யோர்தான் மட்டும் தேடி போறாங்க. அந்த மனுஷர் படுத்துக்கொண்ட முன்பு அவள் வீட்டின் மேலே அவளிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்கள் தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். அவளுக்கு ஒரு விஷயம் தெரியுது. நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணியை வற்றி போனதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரின் 2 ராஜாக்கள் ஆகிய சீகோனும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. ஒரு பெண் எவ்வளவு ஆழமா இல்ல நம்ம ஆண்டவரை பத்தி அவர் புரிந்து வைத்திருக்கிறார் பாருங்க. அந்த தேசத்தை பற்றியும் அவளுக்கு புரியுது, யெகோவாவை பற்றியும் அவருக்கு தெரியுது, உலக நடப்பு தெரியுது, நியூஸ் தெரியுது, எகிப்து நடந்தது தெரியுது, செங்கடலில நடந்தது தெரியுது, அதன் பிறகு 2 ராஜாக்கள் நடந்தது தெரியுது. அவர் சொல்ற வார்த்தைலாம் பாருங்க, எங்க தேசத்துல இருக்கிறவங்க திகில் பிடித்திருக்கிறாங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க, தைரியமற்று போயிருக்கிறாங்க. ஏனென்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவ புரிஞ்சு வச்சது பாருங்க, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மீரியாம் பாடின பாடல் அது. ஆனா மீரியாமுக்கு அது கடவுளே தெரியும். கடவுளே அறியாத, யெகோவா தேவனை அறியாத, சர்வ வல்லவரை அறியாத ஒரு வேசி மகள் ராகாப் அவர் சொல்றா, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இல்ல, எவ்வளவு அருமையா ஆண்டவரை அவ புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பாருங்க. அப்படி அவ சொல்லிட்டு அவனே செய்யறா, நீங்க போங்க, நீங்க திரும்பி வந்து இந்த தேசம் ரொம்ப நம்பிக்கையோட தீர்க்க தரிசன பார்வையோட சொல்ல, நீங்க தேசத்தை கண்டிப்பா அழிப்பீங்க, எரிகோ உங்க கைகளில் வந்துடும்,
அப்படி வருகிற பொழுது அவ சொல்ற ஜெபத்தை கவனிங்க, விண்ணப்பத்தை கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு நாம இப்படிதான் ஜெபம் பண்ண போறோம். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எங்களுக்கு நிச்சயமாக ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். என்ன அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் கொடுப்பாங்க, நீங்களும் தங்கள் என் தகப்பன் குடும்பத்தாரும் தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு. அதே மாதிரி சொன்ன அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சிவப்பு நூலை நீ கட்டி விடு. அது உங்களுக்கு தெரியும், அந்த அந்த ஸ்டோரி தெரியும். ஜன்னல் வழியாக இறக்கி விட்ட பிறகு அவர் சொல்லுகிறார், ஒரு சிவப்பு நூலை நீங்க கட்டி விடுங்க. அந்த சிவப்பு நூலை நாங்கள் பார்த்து விட்ட பிறகு 17ஆம் வசனம், அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிகப்பு நூலை கயிற்றை எங்களுக்கு இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயும் உன் சகோதரரையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டில் சேர்த்துக்கொள், இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிவப்பு நூல் எதை காட்டுகிறது என்றால், அந்த சமயத்துல அவங்க பாஸ்ஓவர் பஸ்கா பண்டிகையில ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளித்த நிலைக்காலை காட்டுகிறது. சிவப்பு என்றால் அதுதான். இப்போ நமக்கு என்ன சிவப்பு காட்டுறதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தம். அந்த ரத்தம் யார் வீட்டு நிலைக்கால்களிலும் ஜன்னல்களிலும் தெளிக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் உள்ளவர்கள், தாய் தகப்பன் பெற்றோர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உறவின் மக்கள் அவருடைய உடைமைகள் அவருடைய எல்லாம் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் ஆட்டுக்குட்டியானது ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதா? இப்ப நம்ம ராகா பற்றி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் ஒரு அந்நிய ஸ்திரீ தான். ஆனா அவளுடைய 10 வயதுல, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, 10 வயதுல கர்த்தருடைய செயல்கள் எல்லாம் அவ கேள்விப்பட்டிருக்கிறா. 10 வயதில் இருந்து. அதனாலதான் அவளோட விசுவாசத்தோட அவளால் நிலை நிற்க முடிந்தது. அதனால நடக்குது என்னன்னா, அதே மாதிரி அவங்க யோர்தான விழ செய்தாங்க. அந்த நிகழ்ச்சியை நான் இன்னொரு முறை உங்களுக்கு நான் அதை தெளிவாக விளக்குகிறேன். எப்படி துதியினாலே யோர்தானில் துதியினாலே அந்த எரிகோ மதில் சுவர் 25 அடியும், கிட்டத்தட்ட அகலம் எனக்கு சரியா நினைவுக்கு வரல, 2 ரதங்கள் போகிற அளவுக்கு அகலமுள்ள அந்த மதில் சுவர் எப்படி விழுந்ததா? இவங்க துதிக்கும் பொழுது உள்புறமாக, வெளியிருந்து உள்புறமாக. எப்படி தாவீது கோலியாத்தை அடிக்கும் பொழுது கோலியாத்து முகங்குப்புற விழுந்தான். ஃபோர்ஸ் கல் இப்படிதான் படும், பட்டோன்னு பின்னாடி தான் விழுவாங்க. ஆனா பின்னாடி அவனை யாரோ கர்த்தர் தாக்கினதுனால, கர்த்தர் அடித்ததுனால, யாரோ அல்ல, கர்த்தர் அடித்ததுனால அவன் கல்லினாலே சாகல, கர்த்தர் அடித்ததுனாலே சாதான். தாவீதின் கல்லினாலே சாகல, கர்த்தர் அடித்ததுனாலே கோலியாத் சேர்த்தான். ஆனால் அதுல மையமாக இருந்தது கர்த்தர் மீது தாவீது வைத்த வைராக்கியம். அதே போல கர்த்தர் தன் ஜனங்களை பாதுகாக்கும்படி அவர் வைத்த அன்பு. அல்லேலூயா. ரைட். இப்போ இதனால என்ன நடந்தது என்று பார்த்தா, கவனிங்க, இந்த விசுவாசத்தினால நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது ஜீவன் காக்கப்பட்டது, உயிர் காக்கப்பட்டது. இன்னைக்கு ஆவியானவர் நம்முடைய ஜபத்துல நமக்கு தியானமா கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உங்க ஜீவன் கர்த்தருடைய திட்டம் இல்லாமல், நேரம் இல்லாமல், கர்த்தருடைய அனுமதி இல்லாமல், கர்த்தருடைய என்ன சொல்றது, அவருடைய அனுமதி இல்லாமல் பறிக்க எவனால முடியாது. ஆமென் சொல்லுங்க. கைகளில் இருக்கிறோம். முதலாவது ஜீவனுக்கான
உத்தரவாதம். அதே போல கர்த்தர் அந்த உத்தரவாதத்தை தாம் பிள்ளைகள் இடத்துல அவர் எப்போதும் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நீங்க இப்போது ஒருவேளை பயந்து இருக்கலாம், ஐயோ என்னுடைய ஜீவன் போச்சே, போயிடுமோ? நிச்சயம் போகாது. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். ஏன்னா ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்திருக்கிறோம்னா செய்து கொண்டிருக்கிறோம்னா நிச்சயம் ஆண்டவர் அதற்கேற்ற பிரதிபலனை அவர் கொடுக்கிறதுல அநீதி உள்ளவராமே. இதுவரைக்கும் நம்ம செய்வதற்கு உடனே நம்முடைய ஜீவனை எடுத்துக்கவே மாட்டார். அவன் என்ன செய்தா? ஒன்னும் செய்யல. என்ன செய்தா தெரியுமா? அந்த 2 பேரையும் போய் மறைத்து வைத்தார். அதுக்காக ஆண்டவர் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அவள் ஜீவன் பாதுகா. ஒருவேளை அவர் ராகாப்பு மறைக்கல, இந்த மாதிரி காரியத்துல விசுவாசத்தோட செயல்படலைன்னா செய்யுமா? எரிகோ அழிந்தது போல, எரிந்தது போல, அந்த மக்கள் எல்லாம் அழிந்தது போல, செத்தது போல. ஏன்னா முதலாவது எது விழுந்திருக்கும் தெரியுமா? உள்ளெல்லாம் விழுந்திருக்காது. உள்ளெல்லாம் அழித்திருக்க மாட்டாங்க இஸ்ரவேல் மக்கள். முதலாவது அது எப்படி அந்த முதல் செவர் விழுந்த உடனே இவங்களும் அங்க மேலிருந்து விழுந்து அந்த கற்கள் எல்லாம் மூடி சின்ன பின்னமா இருப்பாங்க. இவங்க குடும்பமே அழிந்திருக்கும். என்ன ஆச்சரியம் பாருங்க, என்ன ஆச்சரியம் பாருங்க. அந்த அவர்கள் தங்கியிருந்த அந்த வீட்டில் இருக்கிறவர்களை இவர்கள் காப்பாற்றினார்கள். அல்லேலூயா. முதல்ல ஜீவன், 2வது கர்த்தர் வாழ்க்கை கொடுத்தார். அதுக்கு முன்பு வரைக்கும் அந்த அம்மா வேசி அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம அந்த பட்டம்லாம் கொடுக்கறதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. வேசியோ விபச்சாரியோ என்று சொல்வதற்கு நமக்கு தகுதியே இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய தம்முடைய ஊழியத்தில் அப்படிதான் சொன்னார். உங்களில் யார் ஒருவன் பாவம் செய்யாது எவனோ அவன் முதலில் அவர்கள் மேல கல்லெறிய கடவன் என்று குனிந்து எழுதினார். அவர் கூட சொன்னார். அவர் கூட விபச்சாரி என்று அவளை கண்டம் பண்ணல. போ, இனி பாவம் செய்யாதே, அவ்வளவுதான். இனி அதனாலதான் நம்ம என்னைக்குமே ஜாக்கிரதையா இருக்கணும். 2வது, அப்படிப்பட்ட பெண்ணுக்கு கர்த்தர் வாழ்க்கை கொடுத்தார். நான் இன்னைக்கு சொல்றேன், நாம ராகாப்பை போல அல்ல. நம்ம கர்த்தருக்கு பயந்து ராகாப்பில் உள்ள அந்த விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ராகாப்பு புரிந்து கொண்டது போல உயர வானத்திலும் தேவனாகிய கர்த்தரையும் ஆழத்தில் இருக்கிற கர்த்தரையும் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். இதுல யாரும் மறுதளிக்க முடியாது. நம்ம இதுல நம்ம காம்ப்ரமைஸே நம்ம பண்ண மாட்டோம். அன்காம்ப்ரமைஸும் பண்ண முடியாத ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. இது யாராவது சொல்லுவோம், நாங்க எல்லாரையும் வேண்டுறோம், எங்களுக்கு எல்லாரும் பொதுதான், நாங்க எல்லா தெய்வங்களும் வேண்டுறோம் அப்படின்னு நம்ம யாரும் சொல்றதே இல்லை. அந்த அளவுக்கு ராகாப்பை விட அதிகமான விசுவாசம் நமக்கு உண்டு, நம்பிக்கை உண்டு. அப்பேற்பட்ட ராகாப்பை போல நாம இருக்கிறோம். நமக்கு ராகாப்புக்கு வாழ்க்கை கொடுத்த ஆண்டவர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை கொடுக்க மாட்டாரா? நான் கேட்கிறேன், அதுதான் கேட்கிறேன். என்ன வயசு இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. அந்த அம்மாவுக்கு அந்த சூழ்நிலை ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு 50 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப அழகானவங்கன்னு சொல்லுது. நான் அந்த அளவுக்குலாம் போகல. வயசானாலும் சரி, 30 வயசானாலும் சரி, 40 வயசானாலும் சரி, அந்த அம்மாவுக்கு 50 வயசு என்று சொல்லுகிறது வரலாறு. நீங்க தேடி வாசிங்க. அதனாலதான் உங்ககிட்ட நான் எப்பொழுதும் கொடுப்பேன். சில காரியங்கள்லாம் உங்க இடத்துல சொல்லுவேன். ராகாப்பு அந்த இடத்துல காப்பாற்றப்பட்ட பொழுது அவர்களுக்கு வயசு சுமார் 50 என்று ஆக்கியோன்களும் வியாக்கியானங்களும் சொல்லுகிறது. அந்த 50 வயசுல அவருக்கு கர்த்தர் ஒரு வாழ்க்கை துணை கொடுத்தார். எப்படி இருந்தவங்க அவங்க? ஆண்டவர் நல்லவருங்க, ஆண்டவர் பெரியவருங்க, அவர் அதிசயமானவருங்க, உயர வானத்திலும் கீழே பூமியிலும். அதே போல நன்றி உள்ளவர். அதை எப்படி நான் பைபிள்ல இருந்து வசனத்தை எடுத்து காண்பிப்பேன்னு தெரியல. நிறைய வார்த்தை இருக்கு. ராகாப் செய்ததுன்னு 2 பேரை ஜீவனை காப்பாற்றினார். அதற்கு நன்றி செய்யும்படியாய், அதற்கு
அதுக்கு பரிகாரம் செய்யும்படியா என்ன நடக்குதுன்னா, முதல்ல ஜீவனை காப்பாற்றினார். அவள் ஜீவன் மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும், பெற்றோர்கள், பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், பேர பிள்ளைகள், அந்த அந்த வீட்டில் இருக்கிற எல்லா உடைமைகளையும் பாதுகாத்தார். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, வாழ்க்கையை கொடுத்தார். இன்னைக்கு அன்பு தாயாரு, அன்பு தகப்பன்மாரு, உங்க பிள்ளைகளுக்கு நிச்சயம் வாழ்க்கை உண்டு. கவலைப்படாதீங்க. ஐயோ, என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை இல்லை, என் பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, என் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, என் குழந்தைகளுக்கு வயதாகிறது, நான் என்ன செய்வேன். ராகாப்பை நேசித்த நம் கர்த்தர் ஏன் நம்ம பிள்ளைகளை நேசிக்க மாட்டார்? ஏன்னா நம்ம அவருக்காக செய்திருக்கிற காரியங்களை அவர் மறக்கிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. அதனாலதான் வாழ்க்கை கொடுத்தாரு. யார் தெரியுமா அந்த வாழ்க்கை? அந்த அந்த மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயுல அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்னன்னு போட்டிருக்கு பாருங்களேன். மேத்யூ சாப்டர் 1. அதுல என்ன பேர் போட்டிருக்குது பார்த்தீங்களா? அதை எழுதும்போது கூட மத்தியூ ஆவியானவர் ரொம்ப அழகா எழுதுறார். சல்மோன் போவாசை ராகேப்பினிடத்திலிருந்து பெற்றான். ராகாப்பின் கணவன் சல்மோன். சல்மோன் யாருன்னா, ரூத்தின் கணவனாகிய எலிமெலேக்கின் சகோதரன். எப்படி ஆண்டவர் லிங்க் பண்றாரு பாருங்க, பியூட்டிஃபுல்லா லிங்க் பண்றாரு. எலிமெலேக்கின் சகோதரனாகிய சல்மோன் ராகாப்பை மணமுடிக்கிறார். இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? எந்த கோத்திரத்தை சேர்ந்தவரை இந்த ராகாப் மனம் முடிச்சாங்க தெரியுமா? கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா? உங்களுக்கு கேட்கவே ஆச்சரியமா இருக்கும். யூதா கோத்திரத்தை சேர்ந்தவரை. ஏன்னா மேசியா யார் கோத்திரத்திலிருந்து வரணும்? யூதா கோத்திரத்திலிருந்து வரணும். யூத ராஜசிங்கமாக வர வேண்டும். எரிகோ கோட்டை மேல ஒரு ஒரு சின்ன வீட்டில் வேசித்தனம் செய்து கொண்டிருந்த ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணிக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? யூத கோத்திரத்துல சல்மோன் என்னும் ஒருத்தரை கல்யாணம் முடிச்சு, அந்த சல்மோன் உடைய வாரிசாகிய போவாஸ், ஆண்டவர் பெரியவருங்க. அந்த ஆண்டவர் சொல்ல ரொம்ப நன்றி உள்ளவர். அவருக்கு ஏதாவது செய்தோம்னா அதை திருப்பி செய்வதில் அவரை போல தாராளம் உள்ளவர் உலகத்தில் ஒருவர். இன்னைக்கு ஒருவேளை நீங்க சோர்வோடு இருக்கீங்களா? ஏங்க எனக்கு லேட் ஆகுது, ஏன் எனக்கு நடக்கலை, ஏன் எனக்கு இந்த காரியம் செய்யல, ஏன் ஆண்டவர் மறந்துட்டாரு? ஆண்டவர் பாருங்க, இந்த ஜெனரேஷனை நினைவுபடுத்துகிற தேவன் அவர். சந்ததியாய் நம்மை நினைக்கிற தேவன். உங்களை மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகளை மாத்திரம் இல்ல, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்க்கிற கர்த்தர். இதோ நான் முடிவு பரியந்தமும் நம்மை பார்க்கிறவர். ஏதோ ஆதி காலம் அல்ல, இனி வருகிற பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்க்கிறவர். நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய உள்ளங்கைகளிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். மதில்கள் எப்போதும் அவருக்கு முன்பாக நிற்கிறது. ராகாப்புக்கு நியாயம் செய்தவர். அதான் சொல்லுவார், ராகாப்புக்கு திருப்பி செய்தவர். ராகாப்பு செய்ததை விட 1000 மடங்கு திருப்பி செய்தவர். ஜீவனை கொடுத்தவர், வாழ்க்கை கொடுத்தவர், யூதா கோத்திரத்தை சுதந்திரமாக கொடுத்தவர், வரலாற்றிலே இடம் கொடுத்தவர். இன்னும் ராகாப்பை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, வரலாற்றின் முக்கியத்துவத்தை கொடுத்த என் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் செய்வார். எத்தனை பேருக்கு செய்யணும்? கையை உயர்த்தி கேளுங்க.
அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே, இன்னைக்கு செய்யுங்க. நாங்க ராகாப்பை பற்றி பார்த்தோம், அவங்களுக்கு அதை நியாயம் செய்தீங்க, இம்மீடியட்டா செய்தீங்க. எங்களுக்கும் அதை இம்மீடியட்டாக செய்யுங்க. எங்கள் வாழ்க்கை முடிந்தது என்று நாங்கள் நினைத்தோம். இல்லை, அழிய விடுகிறது நீங்க அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முடிந்து போய்விடுவோம் என்று நினைத்தோம். காப்பாற்றும்படியாகவே நீர் இறங்கி வந்திருக்கிறீர். உம்மை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார் என்று வேதம் சொல்லுகிறபடியே நாங்கள் மறிக்காமல் பிழைக்கிற கிருபையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். உண்மையை நம்புகிறோம். உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உம்மை தவிர இந்த உலகத்துல ஒரு தெய்வமும் இல்லை என்ற வைராக்கியத்தோட இயேசு தான் எங்களுக்கு உன்னதமானவர் என்று சொல்லுகிறோம். அப்பா, உம்மை தவிர வேறு ஆதரவு இல்லை. வயிற்றை தொடுங்க, உடல் நரம்புகளை தொடுங்க, இரத்த ஓட்டங்களை சீராக்குங்க. எல்லா டிசீனஸும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஜீசஸ், இரத்த கொதிப்புகளும், எஸ் லார்டு, சுகரும், ப்ரீ டயபெட்டிக்கும் இயேசுவின் நாமத்திலே குணமடைவதாக. கண்கள் தெளியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ கை கால் முடக்கவாதிகள் இயேசுவின் நாமத்திலே மறையட்டும். கட்டிகள் மறையட்டும். ஆண்டவரின் நுரையீரலிலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் மறையட்டும். இருதயம் சீரடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்நாமத்தினாலே எதை கேட்டாலும் வறுமை நீங்கட்டும் ஆண்டவரே. வேதனைகள் மாறட்டும். கடன்கள் விலகட்டும். கடன்கள் எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பாரு. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தித்தார். ஜெயம் கர்த்தரால் வரட்டும். பிள்ளைகள் வாழ்க்கை செட்டில் ஆகட்டும். திருமணம் நடக்கட்டும். வேலை வாய்ப்பு உண்டாகட்டும். வரன்கள் தேடி வரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு நல்ல செய்தி அவளை தேடி போனது. எஸ் லார்ட், அதே போல அவளை தேடி போகிற கிருபை எங்களுக்கு தார். உங்களுடைய வார்த்தை தேடி போகட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்கும் தேடி போகட்டும். உங்களுடைய வார்த்தையும் வாக்குத்தத்தங்களும் தேடி போகட்டும். உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் தேடி போகட்டும். அழியாத உங்களுடைய வார்த்தைகள் தேடி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த வார்த்தைகள் ப்ராமிஸ், அது சத்தியம் போல அது நிறைவேறட்டும். நீங்க கொடுத்த ப்ராமிஸ்ல நீங்க உண்மையா இருக்கிறவங்க, நீங்க கொடுத்த சத்தியத்துல நீங்க உண்மையா இருக்கிறவங்க, எங்களுக்கு நீங்க சத்தியம் பண்ணி இருக்கிறீங்க. நாங்க தான் கேட்கிறோம், நீங்க ராகாப்பை ஆசீர்வதித்து போல எங்களையும் எங்கள் குடும்பத்தாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமீன். God bless you.